ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரி நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜகவோட பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கிட்ட பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாஜ்பாய் 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் சிறப்பான கூட்டணி அரசியலை முன்னெடுத்து நடத்தினாங்க. ஸோ அவங்களோட வழியை தான் பின்பற்ற போகிறோம். ஸோ இப்போ தமிழகத்தில் எந்த கட்சி வேணாலும் பாஜகவோட கூட்டணி அமைக்கலாம். எப்பயுமே பாஜகவோட கதவுகள் கூட்டணிக்காண்டி திறந்திருக்கும். அதே மாதிரி பழைய நண்பர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கும் பாஜகவானது தயாராக இருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பழைய நண்பர்கள் அப்படின்னா திமுகவும் இதுக்கு முன்னாடி பாஜகவோட கூட்டணியில் இருந்திருக்காங்க. ஸோ திமுகவையும் குறிப்பிட்டு பேசுறாங்களோ அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த விஷயத்துக்கு ஸ்டாலின் இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமர் மோடி வாஜ்பாயோட அவங்கள ஒப்பிட்டு பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன்னா வாஜ்பாய் இருந்தப்ப பாஜக கட்சியானது ரொம்ப ஆரோக்கியமான கட்சியா இருந்துச்சு. அதே மாதிரி நாட்டை பிளவுபடுத்துற மாதிரி எந்த ஒரு திட்டத்தையும் வாஜ்பாய் கொண்டு வந்ததே கிடையாது. அதனாலதான் திமுகவானது வாஜ்பாயோட கூட்டணி வச்சுக்கிட்டோம். ஆனா பிரதமர் மோடி வாஜ்பாய் கிடையாது. அதே மாதிரி பிரதமர் மோடி இருக்க பாஜக கட்சியும் இப்ப ஆரோக்கியமானது கிடையாது. தமிழகத்துல இருக்க மக்களுக்கு எதிரான நிறைய திட்டங்களை தான் பாஜகவானது கொண்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா திமுகவானது பாஜகவோட எப்பயுமே கூட்டணி வச்சுக்காது அப்படின்னு ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.